ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. புது திட்டங்களும் சரி, ஆல்ரெடி இருந்த திட்டத்தில் மேலும் விரிவும் படித்திருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தோட பட்ஜெட்டு இன்றைக்கி தாக்கலாகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய புது திட்டங்களும் சரி, பழைய திட்டங்களுக்கான நிறைய அமௌண்ட்டை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அது மேம்பாடு பண்ணுறதுக்கு அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால தான். ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ட்டு. அது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி தருவதாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்டும் பணிகள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே போயின்னு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 2025-26ஆம் ஆண்டில் இன்னும் ஒரு லட்சம் வீடுகள் 3500 கோடி ரூபாயில் கட்டப்படும். அதுக்கான பணிகளும் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வருஷமும் கண்டிப்பாக வரும். போன வருஷம் ட்ரை பண்ணாதவங்க இந்த வருஷம் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, 2001க்கு முன்னாலே ஒரு சில ஸ்கீமில் இந்த ஊரக பகுதிகள், அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, விளிம்பு நிலை மக்கள், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பழைய வீடெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சீரமைப்பு பண்ணி தந்துன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போது புது வீடுகளே கட்டித்தராங்களாம். ஓகேவா? அது இந்த கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது மகளிர் உரிமை தொகை. அந்த மகளிர் உரிமை தொகை ஆல்ரெடி 1,15,00,000 குடும்பத் தலைவிகள் மாதம் 1000 ரூபாய் வாங்கின்னு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போவும் எலிஜிபிளாக இருக்கிறவங்க யாராச்சும் மகளிர் உரிமை தொகை வாங்கலைன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு விரைவில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான ஸ்டெப்ஸும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்காக 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம். இது பார்த்திங்கன்னா, ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஸ்கீமு. அதை இன்னும் மேம்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு. இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 10,000 புதிய சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கடனும் கொடுப்பாங்க. 37,000 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பெண்கள் சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து தோழி அப்படின்ற மகளிர் விடுதிகள், அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதை இன்னும் விரிவுபடுத்தி 10 இடங்களில் மொத்தம் 800 பேர் தங்குற மாதிரி 10 இடங்களில் ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒர்க் போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 3ஆம் பாலினத்தவர்கள், ஓகேவா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புதுமை பெண் திட்டம் இருக்குது இல்லையா, புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன், அதன் கீழே 3ஆம் பாலினத்தவர் அவங்களுக்குமே மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம் கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஊர்காவல் படையில், ஓகேவா, அவங்கள இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்குமே சம உரிமை கொடுத்து அவங்களுக்கான சீருடையாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே சமமாக கொடுக்க போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா, மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்காக, ஓகேவா, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அன்பு சோலை மையங்கள் மொத்தம் 25 அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வயசானவங்களுக்கு முதியோர் நலன் கருதி அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஸ்கூல்லலாம் காலை உணவு திட்டம் போட்டுன்னு இருக்காங்க இல்லையா, அதை மேலும் விரிவுபடுத்தப்படும். அதற்கான அமௌண்ட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஆர்பி நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. 1721 பிஜி டீச்சர்ஸும் 841 கிராஜுவேட் டீச்சர்ஸும் நேரடி நியமனம் மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதற்கான சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு மூலயமா
வெளியிடப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் அப்படின்ற திட்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில் பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்டப்படிப்புகள் ஓகேவா, அது ரிலேட்டடான விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு அதெல்லாம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து மாறுறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸு இது எல்லாமே வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணி அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வந்து கோர்ஸும் வந்து ரெடி பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிற்காலத்தில் வந்து யூஸ் ஆகிற மாதிரி அதற்கேற்ற மாதிரி ப்ளேஸஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இது அட்மிஷன்ஸ் வந்து கூடுதலாக ஒரு 15,000 இடங்கள் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிறதே வந்து நிறைய இன்னும் மேம்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறதுக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து வழங்க போகிறாங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா 1,00,000 கல்லூரி மாணவர்களுக்கு 2,500 கோடி ரூபாய் கல்வி கடன் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இந்த பள்ளி பாடத்திட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சதுரங்க விளையாட்டு செஸ்ஸு வந்து சேர்க்குற மாதிரி பாடத்திட்டம் வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், அதாவது ஐடிஐ வந்து இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா பிரிவுகளோட 10 இடத்துல வந்து தொடங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் வந்து பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா தசைக்கூட்டு வலி பிரச்சனை ஓகேவா, அந்த ப்ராப்ளத்துக்கு சீக்கிரமாக வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கான பரிசோதனை அட்டை வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூலமாக அவங்க ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட், அதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறவங்களுக்கு முதற்கட்டமாக ஸ்கூட்டர் வந்து வழங்கப்படும். அது வாங்குகிற அமௌண்ட்டில் 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு மானியமாக கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டில் பார்க்கு, அது வந்து ஓசூரில் வந்து அமைக்க போகிறாங்க 400 கோடி ரூபாய் செலவில். அதுக்கப்புறம் விருதுநகர்லேயும் ஒரு புதிய மினி டைட்டில் பார்க் வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பார்த்திங்கன்னா 6,600 பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலனி திறன் பயிற்சி மையம் வந்து சிப்காட் நிறுவனமும் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி கவர்மெண்ட்டில் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இல்லையா, 4% இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாபில். அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப்லேயும் அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே குறைஞ்சது ஒரு 10 மாற்றுத்திறனாளிகளுக்காச்சும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வீதம் 2,000 ரூபாய் வந்து ஊதிய மானியம் வந்து அரசு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10,000 ரூபாய் சேலரி ப்ரைவேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதில் 2,000 வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக சரிங்களா. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உபகரணமெல்லாம் வாங்கிறதுக்கு, நவீன உபகரணங்கள் வாங்கிறதுக்கு உதவி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்குமே ஏற்பாடு வந்து பண்ணப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 50,000 குடும்பங்களில் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து இழந்து கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா 18 வயசு வரலாம் அதாவது பள்ளி பருவத்தில் எந்த விதமான தடங்களுமே ஏற்படக்கூடாது படிக்கிறதுக்காக அப்படின்ட்டு மாதம் 2,000 ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு திட்டத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கிறதுக்கு மானியம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30% அதில் வந்து மானியமும் 3% வந்து வட்டி மானியமும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள்லாம் தங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கான புதிய சி வகை குடியிருப்புகள் வந்து கட்டப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு அலுவலர்களுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் யாராச்சும் எதிர்பாராமல் விபத்தில் வந்து இறந்துட்டாங்கன்னா, இல்லை எதிர்பாராத விதமாக
விபத்தின் போது நிரந்தர ஊனம் அடைந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பீட்டு தொகை 1 கோடி ரூபாய் வந்து நிதியினை வழங்க வங்கிகள் வந்து முன் வந்துள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மகள்கள் அவங்களோட திருமண செலவுகளுக்காக பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை நிதி உதவி வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா அரசு அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வி பயின்றிடும் மகளிர் உயர்கல்விக்கான உதவித்தொகையாக 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வரலும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் காப்பீட்டு தொகை அது ஒரு 10 லட்ச ரூபா வங்கிகள் வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரிய வட்டி சலுகையும் வந்து கொடுக்கறதுக்கு வங்கிகள் வந்து முன் வந்துள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்கள் அவங்களுக்காக நிறைய வந்து வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதன்படி இந்த வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3000 வீடுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரல பார்த்திங்கன்னா சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடோ இல்லை மனையோ இல்லை விவசாய நிலமோ உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களுமே பெண்கள் பேரில் பதிவு செஞ்சால் அதற்கு வந்து பதிவு கட்டணம் 1% வந்து குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வர 5 ஆண்டில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் ஒன்று வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லேப்டாப்பு இல்லை டேப் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதன்படி பார்த்திங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கணினி அல்லது மடிக்கணினி வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து வழங்குவாங்க. இன்றைக்கான அப்டேட்ஸ் வந்து இதுதான். ரொம்பவே வந்து முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பல்வேறு நிறைய நலத்திட்டங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.